வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக பிரியன், சென்னை அடையார்லேருந்து. இன்னைக்கு எல்லாருக்கும் பணம் தேவை. பணம் முக்கியமான ஒன்றா இருக்குது. அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படிம்பாங்க. பொருள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தேவை. காசு இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அருள் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அருள்ங்கிறது தெய்வ நம்பிக்கை. அப்போ தெய்வ நம்பிக்கையோடு சேர்ந்து பணத்தை சம்பாதிக்க கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பொதுவாக இப்போ அந்த வழக்கத்தில் யாரும் அதை சொல்கிறாங்களான்னு தெரியல. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, தண்ணியை ரொம்ப செலவு பண்ணாத, காசு நிற்காது, தங்காது அப்படிம்பாங்க. குழந்தைகளை எங்களெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் விளையாடும் போது தண்ணியை பக்கெட்டில் விட்டு நாங்கள்லாம் கையை விட்டு கிண்டிகிட்டு இருப்போம். அப்போ அதை விட மாட்டாங்க. தண்ணியை ரொம்ப செலவு பண்ண விட மாட்டாங்க. சிக்கனமாக தண்ணியை பயன்படுத்தணும் அப்படிம்பாங்க. இப்போ அந்த சொல் ஆடல் இப்போ இருக்கான்னு தெரியல. குறிப்பாக எங்களுடைய ஊரில் மழை அதிகமாக இருக்காது. ஒரு வறண்ட பகுதியாக இருக்கும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த வீட்டுக்கு குழாய்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு தெருவில் ஒரு இடத்துல பைப் இருக்கும். அந்த பைப்லேயும் 15 நாளுக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரும். தண்ணிக்கு ஒரு பெரிய கியூ நிற்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இன்றைக்கி நல்ல வசதிகள்லாம் வந்துடுச்சு. எல்லாரும் இன்றைக்கி நிலத்தடி நீரெல்லாம் மாற்றி அதை நல்ல தண்ணியாக மாற்றி அதை பிளான்ட் மாதிரி போட்டு தண்ணி ஆரோவில் வச்சு குடிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள்லாம் இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனால் ஒரு காலத்தில் அந்த மாதிரி இல்லை. அப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, மழை பெய்யுதுனாலே அவங்க அதுக்குன்னே சில செட்டப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. வீட்டில் ஒரு தகரத்தை வச்சு வீடு ஃபுல்லாக சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த தகரத்தில் அந்த தண்ணி விழும். அதை பிடிப்பாங்க. பெரிய பெரிய தொட்டிகள் வீட்டுக்குள்ளே கட்டி வச்சுருப்பாங்க. ட்ரம்மாக பிடிப்பாங்க. பிடிச்சு அதை இந்த வெள்ளை மல்லு வேஷ்டின்னு சொல்லுவாங்க, அதில் மூடி வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அந்த மழை நீரை தான் பயன்படுத்துவாங்க. எங்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் 4 தலைமுறைக்கு சொத்து இருக்கும். யாருக்குமே பணம் இல்லைங்கிற விஷயமே கிடையாது. வீட்டுக்கு 100 பவுன் 200 பவுன் நகை வச்சிருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. சொத்து சுகம் அதிகமாக இருக்கும். இது என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தா, இந்த தண்ணியை சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை இருந்தால் பணமும் சேரும் அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அப்போ தண்ணிக்கும் பணத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அப்போ இந்த தண்ணியை நீங்கள் வீட்டில் சேர்க்கணும். தண்ணியை வீணாக ஆக்காமல், இந்த குழாயில் சொட்டிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் இல்லாமல் அதை ஸ்டாப் பண்ணணும். சில பேர் வீட்டில் டாய்லெட்டில் அந்த ஃப்ளஷ் அவுட்டில் கூட லீக் ஆகும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வேஸ்ட்டாக தண்ணி போகுதுங்கிறத பார்த்து முதல்ல கண்டுபிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ணி அதை சரி செய்யணும். சரி, இந்த தண்ணியை வச்சு என்ன சார் பரிகாரம் பண்ண முடியும், அதில் என்ன பணம் வரும் அப்படின்னா, நம் நாட்டில் ஓடக்கூடிய புண்ணிய நதிகள்னு சொல்லக்கூடிய நதிகள், அதில் நமக்கு தமிழ்நாட்டில் தாமிரபரணி ஆறு, காவிரி ஆறு இருக்குது. வடதேசத்தில் கங்கை இருக்குது. இந்த புண்ணிய நதிகளில் இருந்து நீரை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சிருந்தாலே முதல்ல காசு வரும். இப்போ இதை நம்ம பொருளோட அருளும் வேணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஒரு சிவலிங்கம், ஒரு நந்தி, இது மாக்களில் நிறைய இடத்துல விற்கிது. அதை நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவர்கள்லாம் பாருங்கள், வீட்டிலேயே சில விக்கிரகங்களை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. வைஷ்ணவர்கள்லாம் சாலக்கிராம கல்லை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, சில விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விக்கிரகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சின்ன மாக்கல், ஒரு சின்ன நந்தி, இதை என்ன பண்ணணும்னா, இந்த புண்ணிய நதி நீரை கொஞ்சம் வில்வத்தோடு சேர்த்து அபிஷேகம் பண்ணணும். வில்வத்தோடு சேர்ந்து அந்த நந்திக்கும் அந்த சிவபெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணணும். இதை ஒரு பிரதோஷ வேளையில் உங்கள் வீட்டிலையே வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. வேறு சில தெய்வங்களாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த நாளில் வெள்ளியோ அல்லது செவ்வாய்க்கிழமைகளோ உங்களுக்கு பிடித்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது சிவலிங்கம், சிவபெருமானுக்கான ஒரு அபிஷேகம். ருத்ரம் சமக்கத்தை ஒரு ஆடியோ கேசட்டில் போட்டுட்டு அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேக நீரை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு தீர்த்தம் மாதிரி கொடுத்துட்டு அந்த வீட்டில்
தெளித்து விடுங்க. இது உங்கள் வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும். அதே நேரத்தில் நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும். நிறைய பணம் காசு உள்ள வரும். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நீரோ அல்லது அபிஷேகம் பண்ண நீரோ இருந்ததுன்னா இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வீட்டில் வைங்க. நிறைய வருமானத்தை பார்ப்பீங்க. வீட்டில் முதல்ல வந்து அழுகுரல், கெட்ட விஷயம், நம்ம நம்ம இந்த தேவையில்லாத சில வார்த்தைகள்லாம் நம்ம காதில் வந்து விடும். இதெல்லாம் இல்லாமல் சுபமான விஷயங்கள், சுப நிகழ்வுகள், மங்களகரமான விஷயங்கள் நிறையா நடக்கும். இதை செய்து பார்த்து பயனடையுங்கள்.